வணக்கம். பொண்ணோ பையனோ வச்சிருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோ. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளுக்கும், செல்வ மகன் சேமிப்பு திட்டம் ஆண் குழந்தைகளுக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 10 வயசுக்குள்ளே இருக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா. குழந்தையோட 2 ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஒரு பேனா கொண்டு போயிட்டு உடனே கணக்கு துவங்கிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன்ப்பா. இந்த பணத்தை நீங்கள் நினச்ச உடனே எடுக்க முடியாது. கணக்கு துவங்கி 21 வருஷம் கழித்து தான் க்ளோஸ் பண்ண முடியும். மெச்சூரிட்டி பீரியடு 21 இயர்ஸ். கணக்கு ஆரம்பித்த வருஷத்துலேருந்து 18 வருஷம் கழித்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கட்டியிருக்கிற பணத்தில் இருந்து பாதி பணம் எடுத்துக்கலாம். அந்த 18 வயசில் அவங்களுடைய மேல் படிப்பு காலேஜுக்கு உதவியாக இருக்கும். 21 வருஷம் கழித்து எடுத்திங்கன்னா கல்யாணத்துக்கு உதவியாக இருக்கலாம், இல்லை அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் பாருங்கள், ஆன்லைன் பேமெண்ட் பற்றி எனக்கு தெரியலை. இது முன்னவே தெரிஞ்சிருந்தா பணம் கட்ட தவறி இருக்க மாட்டேன். நிறைய நாள் மிஸ் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி கட்டிக்கலாம், நாளைக்கு கட்டிக்கலாம், அடுத்த வாரம் கட்டிக்கலான்ட்டு தள்ளியே ஒரு வருஷம் போயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 1000 ரூபாய் கட்டிடணும், இல்லைனா ஃபைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஓடி போய்ட்டு ஒரு தடவையாவது கட்டிட்டு வந்துடுவேன். இந்த ஆன்லைன் பேமெண்ட்டு என்ன மாதிரி யாராவது இல்லத்தரசிகளுக்கு தெரியாமல் இருந்தால் பயன்படுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். யாருக்காவது கண்டிப்பாக இது உதவியாக இருந்தால், என்ன மாதிரி நிறைய நாள் பணம் கட்ட தவறி இருக்கீங்க, அதனால் இது உங்களுக்கு உதவியாக இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போன வாரத்தில் ஒரு நாள் போயிருந்தேன். இன்றைக்கி பணத்தை கட்டிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பற்றி விசாரிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ போனாலும் போகிற வாசலில் வழியிலேயே ஒரு 2 பேர் டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். நான் பாட்டு கவுண்டரில் போயிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துகிட்டே இருப்பேன் லைனில் நின்று. அப்புறமா தான் தெரிஞ்சது ஆன்லைன் பேமெண்ட் பற்றி விசாரிக்க போனப்போ, நீங்கள் வர வழியிலே டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்களே அவங்கக்கிட்ட விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்கன்னாங்க. அடக்கடவுளே, இவங்களை தாண்டியே நான் வந்திருந்துருக்கிறேன். ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவே இல்லையே, இது எதுக்குன்னு கூட நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. அக்கம் பக்கத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 2025ஓட ரெசல்யூஷன் இதுதான். சரி, அவங்கக்கிட்ட போனேன்னா அவங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. IPPB மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. என்னுடைய ஆதார் கார்டு கேட்டாங்க. ஒரு 200 ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அது நம்ம அக்கௌண்ட்டில் தான் வரும். இது எதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா, நம்ம ஜிபேலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டோம்னா இந்த அக்கௌண்ட்டு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஆன்லைன்லேயே நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு பணத்தை கட்டிக்கலாம். 200 ரூபாய் பணம் கட்டிட்டு என்னோடய ஆதார் கார்டு வாங்கிட்டு எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷத்துலேயே, சிம்பிள் ப்ராசஸ் தான் அது, எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கும் அதுக்குள்ளே ப்ளே ஸ்டோரில் IPPB ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த கார்டு தந்தாங்க. இதுதான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணின ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்குன்னு வைங்களேன். இதை அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர், SWIFT நம்பர் எல்லாமே போட்டு ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணால் பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். செட் பண்ணால் ஆப் ஓப்பன் ஆகும். டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண கேட்கும். இப்போது என்ன டீட்டெயில்ஸ் போட்டோமோ அதையே ஃபோன் மிஸ் ஆனாலோ இல்லை வேறு ஃபோனில் உங்கள் சிம்மை எடுத்து போட்டு அங்கே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அதே டீட்டெயில் போட்டால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். அது என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, பர்த் பிளேஸு, ஸ்கூல் எங்கே படிச்சிங்க, ஃப்ரெண்டு யார், உங்கள் டீச்சர் பேர் என்ன, இது தான் கேட்டுது. இது அதே தான் திரும்பவும் நம்ம என்ட்ரி பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதனால் நான் கார்டு பின்னாடியே அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நம்மளுடைய பாஸ்புக் தானே, அதனால் இது பின்னாடியே நோட் பண்ணிக்கிட்டால் நமக்கு எப்போவுமே மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த கார்டை ஜிப்லாக் கவரில் போட்டு இப்படி எழுதி பத்திரமா வச்சுட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற யாராவது இது சாதாரண விசிட்டிங் கார்டோ அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுட்டாங்கன்னா என்ன வருது? எனக்கு தான் இப்படிலாம் ஐடியா தோணுதா, இல்லை நீங்களும் இப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதார் கார்டும் 200 ரூபாயும் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். IPPB அப்படின்ற போஸ்ட் ஆஃபீஸுடைய இன்டர்நெட் பேங்கிங்க்கான ஆப், அது லாகின் பண்ணிட்டோம் பாஸ்வேர்டு போட்டு. இப்போ பணம் எப்படி கட்டுறது? இப்போ ஒரு 200 ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கட்டணும் இல்லையா, அது இருக்காது. அது ப்ராசஸிங் ஃபீஸ்க்கும் கொஞ்சம் போயிடும். அதனால் கம்மியாக தான் இருக்கும். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கண் இருக்குது இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரும்
நீங்கள் எவ்வளோ பணம் அதில் கட்டியிருக்கீங்க, மிச்சம் எவ்வளோ காமிக்குது ப்ராசஸிங் ஃபீஸ் போக அப்படின்றது அதில் தெரியும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் போட்டால் தான் நம்ம இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, செல்வ மகளோ செல்வ மகனோ, அதுக்கு நம்ம பணத்தை இதுலேருந்துட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ஜிபேயில் இருந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடணும். இந்த 3 புள்ளி இருக்குது இல்லைங்களா, 3 சின்ன கோடு, அந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே கியூஆர் ஸ்கேனுக்கு கீழே உங்கள் பேர் இருக்கும். அதுக்கு கீழே அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களோட பேரும், அதுக்கு கீழே உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு அட்டு போட்டு போஸ்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும். கியூஆருக்கு கீழே உங்கள் பேருக்கு கீழே ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு அட்டு போட்டு போஸ்ட் பேங்க்குன்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜிபேக்கு வரணும். உங்களோட ஜிபேவை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்கள் யூபிஐ ஐடி, அதாவது உங்கள் மொபைல் நம்பர் போட்டு அட்டு போஸ்ட் பேங்க்குன்னு ஒன்று வந்தது இல்லையா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில், அதை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட பேரை காமிக்கும். அதாவது நீங்கள் யார் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ உங்கள் பேராக இருந்தால் உங்கள் பேரையே அங்கே காமிக்கும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குது அந்த அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். உங்கள் பேர் வந்த உடனேயே நீங்கள் பணம் ஒரு ரூ. 100 அனுப்பிச்சு முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் அனுப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நானும் அப்படி தான் பண்ணேன். ஒரு ரூ. 100 ஜிபேலேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சேன். நீங்கள் அனுப்பிச்ச உடனேயே உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போது ஐபிபிபி அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பணம் காமிக்கும். அந்த ஐகான் சொன்னோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம ஐபிபிபி போஸ்ட் ஆஃபீஸ் ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுச்சு. இனி நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு பணம் போட வேண்டியது தான். ஆப்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் இப்போ ஓப்பன் ஆகும். பாஸ்புக் கையில் வச்சுக்கோங்க. இப்போது சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் குழந்தையோட அக்கௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். டிஓபி போட்டிருக்கு இல்லையா, கஸ்டமர் ஐடி, அதையும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம ஒரு தடவை டைப் பண்ணிட்டாலே போதும். அடிக்கடி நம்ம பணம் போடும் போதெல்லாம் டைப் பண்ண தேவையில்லை. இது சேவ் ஆகிடும். நீங்கள் சம்ரிதி அக்கௌண்ட்டை போயிட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜிபே பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். இப்போது நீங்கள் உங்கள் ஜிபேலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பணம் அனுப்பிச்சிங்களோ, ஒரு ரூ. 100 அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரூ. 100 மட்டும் டைப் பண்ணுங்கள். இங்கே டெபாசிட் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ கட்ட விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ டைப் பண்ணலாம். இப்போதைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ரூ. 100 தான் இருக்குன்னா ரூ. 100 மட்டும் டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ரெட் கலரில் பேன்னு இருக்கும். அந்த பே கொடுத்தீங்கன்னா அடுத்த மறுபடியும் ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தினுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அந்த செகண்டே உங்களுக்கு மெசேஜுமே வந்துடும் மொபைலில். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போலாம் உங்கள் ஜிபேவை ஓப்பன் பண்ணி அங்கே போய்ட்டு யூபிஐ ஐடியில் உங்கள் போஸ்ட் பேங்க்கோட யூபிஐ ஐடியை போட்டு பணத்தை போஸ்ட் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஐபிபிபி ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்க. பின் நம்பர் கேட்கும். பின் நம்பர் போட்டிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நிம்மதியாக போஸ்ட் ஆஃபீஸில் லைனில் நிற்காமல் பணம் கட்ட தவறாமல் சந்தோஷமாக சேமிங்க. யாருக்காவது இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாருனே தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணினா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குற்றனார்.